கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனிடத்திலே எப்படி பேசி, எப்படி ஜெபித்து, எந்த வார்த்தையை காலையில் யூஸ் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட காலையிலே நாம் எதை பேசி ஜெபிக்கணும், எது நம்மளுக்கு தேவை என்பதை அறிந்து நீங்கள் கேட்கணும். காலையில் முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது, கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்தீங்க, உமக்கு கோடி சோத்திரம், நன்றி அப்படி சொல்லணும். அப்புறம் நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவுன் திருப்பாதமே அப்படிங்கிற இந்த பாட்டை பாடணும். அப்புறம் அடுத்து இன்னொரு நன்றி பாட்டு. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா அப்படின்னு ஒரு நன்றி பாட்டு. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திர பாட்டை என்ன செய்யணும், பாடணும். அடுத்து ஒரு ஆராதனை பாட்டு, தேவனே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றேன், இப்படி ஆராதனை பாட்டு. அடுத்து இன்னொரு ஒரு விசுவாச பாடலில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், பாடிடணும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார் அப்படிங்கிற இந்த மாதிரி விசுவாசமான பாடலில் ஒரு 2 பாட்டு. அடுத்து ஒரு பாடலாவது நீங்கள் ஒரு அபிஷேக பாடலை பாடணும். ஒரு பாடலாக அபிஷேக பாடலில் பாடணும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும் அன்பினால் இன்று இப்படி இந்த ஆவியானவர் பாட்டை என்ன செய்யணும், பாடணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாட்டு, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, இப்படி பாடணும். அதாவது எப்படின்னா, நன்றி பாட்டு 2, ஸ்தோத்திர பாட்டு 2, ஆராதனை பாட்டு 2, அடுத்து அபிஷேக பாட்டு 2, இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் 2 பாடலை பாடிடணும். பட்டு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாவ உணர்வு இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் ஒரு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியல, அந்த பாவம் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஜெபிக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீ ஏசப்பாட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணும்னா, ஒன்று யாவல்ல தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான், தேவனே பொய்யராக்கிறான் என்று 1 யோவானில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவர் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு என்ன செய்யணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நான் பெற வேண்டும், இயேசு தருகிறார் இன்று, அந்த பாடணும். பாவ மன்னிப்பு, அதாவது பாவம் இல்லை, நான் பியூராக இருக்கிறேன் அப்படின்னு தேவையில்லை. ஒருவேளை பாவ உணர்வு உங்களுக்கு இருக்குமானால் இந்த பாட்டை பாடணும். பாடிட்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, இப்போ நான் சொல்கிற கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அன்னன்னைக்கு உள்ள காரியங்கள் அன்னன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் பலவீனத்தில் விழ மாட்டீங்க, துக்கத்தில் விழ மாட்டீங்க, நிந்தையில் விழ மாட்டீங்க, அவமானத்தில் விழ மாட்டீங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு, கடன் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யாது வராது. அப்போ நான் சொல்கிற மாதிரி இதை செஞ்சுட்டு கடைசியில் என்ன செஞ்சு தெரியுமா, நான் சொல்கிறத அப்படியே அறிக்கை பண்ணணும். நீங்கள் இயேசுவே நீர் விரும்புகிற பரிசுத்தை எனக்கு தாரும் அப்படி சொல்லணும். 2வது, இயேசுவே நீர் விரும்புகிற ஞானத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற விசுவாசத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற பொறுமையை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற தாழ்மையை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற கிருபையை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற பாதுகாப்பை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற சமாதானத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற ஆரோக்கியத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற சந்தோஷத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற பலனை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற வல்லமை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற அபிஷேகத்தை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற தேவ சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும், இயேசுவே நீர் விரும்புகிற கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், இயேசுவே நீர் விரும்புகிற புத்தியை எனக்கு தாரும்,
இயேசுவே நீ விரும்புகிற ஊழியத்தை எனக்கு தாரும். இயேசுவே நீ விரும்புகிற கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு என் மேலே ஊற்றும். இயேசுவே நீ விரும்புகிற ஜெப விண்ணப்பத்தின் ஆவியை என் மேல் ஊற்றும். இயேசுவே நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இயேசுவே நீ விரும்புகிற தைரியத்தை எனக்கு தாரும். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுன்னு உங்கள் வாயை திறந்து இதை அறிக்கை பண்ணிடணும். நான் சொல்கிற மாதிரி இத்தனை பாடலை பாட்டி இதை அறிக்கை பண்ணணும். அதாவது இப்போ இதை சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆன்னைக்கு வந்துடும், உங்களுக்குள்ளே ஞானம் வந்துடும், உங்களுக்குள்ளே விசுவாசம் வந்துடும், உங்களுக்குள்ளே பொறுமை வந்துடும், உங்களுக்குள்ளே தாழ்மை வந்துடும், உங்களுக்குள்ளே கிருபை வந்துடும், உங்களுக்குள்ளே பாதுகாப்பு வந்துடும். எந்த பிரச்சனையும் எந்த போராட்டம் வண்டியில் போகும்போது வரும்போது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பார். அடுத்து இயேசுவே சமாதானத்தை தாருன்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர சமாதானம். அடுத்து ஆரோக்கியத்தை தாரும், அடுத்து சந்தோஷத்தை தாரும், அடுத்து பலனை தாரும், அடுத்து வல்லமையை தாரும், அபிஷேகத்தை தாரும், இப்படி சித்தத்தம்படி வழி நடத்தும், கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், என புத்தியை எனக்கு தாரும், ஊழியத்தை எனக்கு தாரும், கல்வாரி அன்பை என்மேல் ஊற்றச் செய்யும், ஜெப விண்ணப்பத்தின் ஆவி என்மேல் ஊற்றும், ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், தைரியத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனை காரியமும் இதில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, அத்தனை காரியம் இருக்குது. இதை காலில் எழுந்திரிச்சு தேவனை துதித்து சோத்தரித்து விசுவாச பாட்டை பாடிட்டு இதை அறிக்கை பண்ணிங்கன்னா அந்த நாளுக்கு உண்டான எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை அறிவை நீங்கள் எனக்கு இன்றைக்கி உள்ள அறிவை எனக்கு தாங்க சம்மந்தம் தாங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்துருவார். அப்போ வாயை திறந்து நீங்கள் எந்த பேச்சும் பேசக்கூடாது. எடுத்தோன்னே ஸ்தோத்திரம், நன்றி, விசுவாச பாட்டு பாடிப்பட்டு ஏன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் அறிக்கை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்படிக்குள்ளேயே போகணும். அதுக்கப்புறம் தான் காப்பி டீயெல்லாம் குடிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா டீ குடிக்கும் போது காப்பி போடும்போது யாராவது ஊடால் எதாவது பேசிடுவாங்க. பேசும்போது உங்கள் மைண்டு சிதறடிச்சு போயிடும். நீங்கள் எதுவுமே அடுப்படிக்குள்ளேயே போகக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி வேணால் குடிங்க, வாயை கொப்பளிங்க, பல்ல வளர்க்குங்க. பல்ல விளக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சுவிட்டு அடுத்து நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு தேவ பிரசனை நிரம்பி இருக்கும், தேவ மகிமை நிரம்பி இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக அறிக்கை பண்ணணும். டெய்லி இதை அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா, இந்த அறிக்கை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் பண்ணி வீட்டில் தொங்க போட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் அறிக்கை பண்ணணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா அதில் அன்றைக்கி கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேத்துக்கு நான் சொல்லி இதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டை கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கலை, எங்கள் வீட்டில் யாருமே கடன் வாங்கலை, கடன்காரன் யாரும் தேடி வரல, கடன் அடைக்கிறதுக்கு வழி உருவாயிருச்சு, எல்லாமே இந்த அறிக்கையில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத சாட்சியை கேட்டிருக்கிறேன். அதனால் ஒரு மனிதனுக்கு தேவையான சுகம் கூட இதில் வந்துடுது, ஆரோக்கியம் வந்துடுது. அதனால் டெய்லி இதை அறிக்கை பண்ணுங்கள். இது வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது பிரிண்ட் அவுட் எடுத்து தொங்க போட்டு அறிக்கை பண்ணுங்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் கர்த்தர் சொல்கிற காரியம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தவரை எமக்கு ஸ்தோத்திரம், இருப்பவரை எமக்கு ஸ்தோத்திரம், வரப்போகிறவரை எமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரை ஸ்தோத்திரம், வல்லவரை ஸ்தோத்திரம், மாறாதவரை ஸ்தோத்திரம், இரக்கம் நிறைந்தவரை ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேலையில் இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, வல்லமை கூட இருப்பதாக, அற்புதம் கூட இருப்பதாக, அதிசயம் கூட இருப்பதாக. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னால் போய் எல்லா கோணலையும் செவ்வையாக்குன்னு சொல்கிறீங்க. தாப்பனே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க குடும்பத்தை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் உதவி செய்யப்பா. வேலையில்லா பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க தாப்பனே. திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுங்கள், கற்பத்துக்கு நீ வாக்கிய பண்ணுங்கள். ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்களிலே கடன் பிரச்சனை இருக்குது தாப்பனே. அந்த கடனிலிருந்து விடுபட ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி தாங்க தாப்பனே. அப்போ அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.